வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா எம்எஸ் எக்ஸல்னுடைய பேசிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல தான் எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியே எம்எஸ் எக்ஸலையும் ஓப்பன் பண்ணணும். விண்டோஸ் ஓப்பன் பட்டன் ஓப்பன் பண்ணிட்டோன்னு சில கம்ப்யூட்டரில் முன்னுக்கு இருக்கும் இந்த அப்ளிகேஷன். இல்லாதவங்க சர்ச் ப்ரோக்ராம் அண்ட் ஃபைலில் போய்ட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த எக்ஸல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். சரி மாணவர்களே, இப்போ நம்ம இந்த எக்ஸல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த எம்எஸ் எக்ஸல் இப்போ வரைக்கும் நிறைய வெர்ஷன் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம எம்எஸ் எக்ஸல் 2007 வெர்ஷனை வச்சு தான் எக்ஸல் பேசிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எம்எஸ் எக்ஸல் என்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷனா, ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன். அதாவது எக்ஸல் என்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மனால பட்ஜெட், கிராஃப்ட்ஸ், சார்ட், சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கல்குலேஷன், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால இந்த எம்எஸ் எக்ஸலில் செய்ய முடியும். ஆல்ரைட், எக்ஸலில் நம்ம நார்மலாக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஷீட்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஏரியாவை நல்லா பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஷீட் நமக்கு பார்க்க டேபிள் மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ டேபிள் அப்படின்னாலே ஒரு காலமும் ரோவும் சேர்ந்தது தான் டேபிள். அப்போ நம்ம எக்ஸலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஏரியா ஃபுல்லாகவே ரோ அண்ட் காலம் என்பதனால இவங்க இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலம் எல்லாத்துக்கும் ஆல்ஃபபெட் ஆர்டரில் நேமும், அதே மாதிரி ரோ எல்லாத்துக்கும் நியூமெரிக் ஆர்டரில் நேமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னா அப்போ காலமில் XYZ முடிஞ்சோன்னே காலம் கம்ப்ளீட் ஆகிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. என்னதான் XYZ முடிஞ்சாலும் இங்கே பாருங்கள், XYZ முடிஞ்சோன்னு பாருங்க, AA, AB, AC, AD என்கிற இன்னொரு சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ரோவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது நம்பர் ஆர்டரில் ஃபில் ஆகுது. நம்பரை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், அது பாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கும். அடுத்து இந்த ஒரே ஒரு ஷீட்டுக்குள்ள, நான் எல்லா ஷீட்டையும் சொல்லலை, இந்த ஒரே ஒரு ஷீட்டுக்குள்ள எத்தனை காலம் இருக்குன்னா 60,384 காலம்ஸ் இருக்கு. அப்ப அந்த கடைசி காலம்னுடைய நேம் என்ன சொல்லுவாங்கன்னா XFDன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரே ஒரு ஷீட்டுக்குள்ள எத்தனை ரோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10,48,576 ரோ இருக்கு. அடுத்து இந்த எம்எஸ் எக்ஸல்ல காலம்க்கும் ரோக்கும் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு செல்லுக்குமே நேம் இருக்கு. இந்த செல்லுடைய நேம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ஈஸி. எப்படின்னா, ஓகே, இந்த செல் எடுத்துப்போம். இந்த A என்கிற காலமும் 1 என்கிற ரோவும் சேர்ந்து வர இந்த செல்லுக்கு பேர் A1. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இங்க பாருங்க A1 அப்படின்னு இங்க எழுதியிருக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நேம் பாக்ஸ். இந்த பாக்ஸினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த செல்லெல்லாம் கிளிக் பண்றீங்களோ அந்த செல்லினுடைய நேம் எல்லாம் அங்கே காமிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நான் ஒவ்வொரு செல்லையும் கிளிக் பண்றப்ப அந்த நேம் பாக்ஸில் பாருங்க நேம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். மெத்தட் கூட இருக்கு. இந்த நேம் பாக்ஸை பார்க்காம கூட இந்த செல்லுக்கு நம்ம நேம் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, எப்போ நீங்க ஒரு செல்லை கிளிக் பண்றீங்களோ நீங்க செலக்ட் பண்ற செல்லு ஜாயின் பண்ணக்கூடிய காலமும் ரோவும் ஹைலைட்ல இருக்கும். அப்ப இந்த செல்லினுடைய நேம் என்னன்னா D என்கிற காலமும் 5 என்கிற ரோவும் சேர்ந்து கிடைக்கிற இந்த செல்லுக்கு நேம் D5. ஓகே, அடுத்து இங்க நம்ம ஒரு டெஸ்ட் டைப் பண்ணலாம். There is nothing like home. இப்போ நல்லா பாருங்க, நம்ம டைப் பண்ண எல்லா டெஸ்ட்டுமே இந்த ஒரே ஒரு செல்லுக்குள்ள தான் இருக்கு. ஆனால் நம்ம டைப் பண்ண டெஸ்டினுடைய லென்த் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற செல் எல்லாமே கவர் பண்ணியிருக்கு. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற செல் எல்லாமே எம்டியாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அதுவே பக்கத்தில் டாட்டா வந்துச்சுன்னா ஓகே. இப்போ நான் பாருங்க 1ன்னு டைப் பண்ணுறேன் பக்கத்து செல்லில்.
இப்போ பாருங்க, இந்த செல்லில் டைப் பண்ண வியூ பாயிண்ட் வந்துட்டு கட் ஆயிருச்சு நம்மளுக்கு. இந்த டெஸ்ட் அழியில் இந்த டெஸ்ட்டினுடைய வியூ பாயிண்ட் தான் கட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த காலம்னுடைய வித்தை அதிகம் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ரோவுனுடைய ஹைட்டை அதிகம் பண்ணலாம். இப்போ எப்படி ஒரு காலம்னுடைய வித்தை அதிகம் பண்ணலான்னா, இப்போ நமக்கு இந்த எஃப்னுடைய வித்தை அதிகம் பண்ணணும். இந்த எஃப்னுடைய எட்ஜுக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்துட்டு டபுள் சைட் எரராக வந்து சேஞ்ச் ஆகணுன்னு மவுஸினுடைய லெஃப்ட் பட்டனை ஓல் அண்ட் ப்ரெஸ் பண்ணி மெதுவாக ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த காலம்னுடைய வித் வந்துட்டு அதிகமாகும். இப்போ பாருங்கள், நம்ம டைப் பண்ண டெஸ்ட்டு ஒரே செல்லில் தெரியுது. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு செல்லோட வித் மட்டும் அதிகமாகல, மொத்த எஃப்னுடைய காலம் செல்லுமே அதிகமாக இருக்குது. இல்லை உங்களுக்கு அப்படிலாம் ஆகக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற செல்லெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த செல்லினுடைய ஹைட்டை அதிகப்படுத்தலாம். செல்லினுடைய ஹைட்டை எப்படி அதிகப்படுத்தணும்னா, காலமை நம்ம ட்ராக் பண்ண மாதிரியெல்லாம் ரோவை ட்ராக் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த ரோவினுடைய ஹைட்டை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த செல்லை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஹோம் டேப்புக்கு போயிட்டு ரேப் டெஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செல்லினுடைய ஹைட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்லோட ஹைட் மட்டும் சேஞ்ச் ஆகலை, மொத்த ரோ செல்லுனுடைய ஹைட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இல்லை எனக்கு இந்த மாதிரி ரோ காலம்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக காமிக்க எக்ஸ்ட்ரா 2 செல்லு தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் டைப் பண்ண செல்லை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இன்னும் 2 செல்லை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஹோம் டேப்புக்கு போயிட்டு மேஜர் அண்ட் சென்டர் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 செல்லும் ஒரே செல்லாக மெர்ஜ் ஆகிடும். ஓகே மாணவர்களே, பாருங்கள், இந்த 3 செல்லுமே வந்துட்டு ஒரே செல்லாக மெர்ஜ் ஆகிடுச்சு. சரி மாணவர்களே, இன்றைக்கி நம்ம எம்எஸ் எக்ஸல்னுடைய பேசிக்கில் சில விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் என்ன செய்யணுன்னா, இந்த வீடியோவோட நான் ஒரு கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மில் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்து விட்டு எனக்கு நீங்கள் புகைப்படம் எடுத்து பர்சனலாக வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டாம். அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் முன்பு உங்களோட வகுப்பு பெயர் மற்றும் உங்கள் பெயரை வந்துட்டு சரியாக ஃபில் பண்ணாலே போதும். நன்றி.